வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு புட்கால் ரேஷியோ. இந்த புட்கால் ரேஷியோங்கிறது ஒரு ரொம்ப உபயோகமான ஒரு டூல். பங்குச்சந்தையிலே முதலீட்டாளர்கள் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்டை ஒரு மாதிரி ஒரு மெஷர் பண்ணுவதற்கும் ஃபியூச்சர் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்களை சரி செய்வதற்கும் இது உபயோகமாக இருக்கும் என்று சொல்லலாம். இதற்கு ரெண்டுமே தேவை. ஒன்று புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன்ங்கிறது என்ன? புட் ஆப்ஷன் ஸ்டாக் பிரைஸ் இறங்கக்கூடும் என்பதை நிர்ணயிக்கிறது தான் புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன்ங்கிறது ஸ்டாக் பிரைஸஸ் அதிகரிக்கக்கூடும் என்பதை நிர்ணயிப்பது தான் கால் ஆப்ஷன். அப்ப இந்த எப்படி நம்ம புட்கால் ரேஷியோவை கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, புட்கால் ரேஷியோங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் புட் ஆப்ஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கால் ஆப்ஷன்ஸ். இந்த ரேஷியோ ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை நமக்கு ஒரு பிராடர் லெவல்ல கணிப்பதற்கு உபயோகமாக இருக்கக்கூடும். இதுல பார்த்தோம்னா இந்த புட்கால் ரேஷியோன்னு சொன்னோம் இல்லையா, இதுல எப்படி நமக்கு ஒரு இன்ஃபார்ம்டு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்க முடியும், அதுக்கு என்னெல்லாம் இதுல உபயோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புட்கால் ரேஷியோ இஸ் லெஸ் தென் 1, தட் இஸ் பிலோ 1 ஆக இருந்தால் மார்க்கெட் ஒரு ஆப்டிமிஸ்டிக், அதாவது பையிங் மோர் கால் ஆப்ஷன் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு புட் ஆப்ஷனை விட. என்னத்தினால அப்படின்னாக்க, மார்க்கெட் மேலே செல்லக்கூடும் என்கிற ஒரு நோக்கத்திலே அதை பண்ணுவாங்க. அதனால அதே மாதிரி சமயத்துல பையிங் கால் இட் வில் பி த குட். அடுத்தது புட் கால் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இட் இஸ் அன்சர்டைன் மார்க்கெட். ஸோ தே ஆர் அபவுட் டு பை த சேம் நம்பர் ஆஃப் கால் ஆப்ஷனும் சேம் நம்பர் ஆஃப் புட் ஆப்ஷனும் பண்றதுனால இது என்ன சொல்றது, நாட் ஷூர் வெதர் இட் இஸ் கோயிங் அப் ஆர் டவுன். ஸோ அதனால புட்கால் ரேஷியோ 1ஆக இருக்கும் பொழுது பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் பண்றது நல்லது. அதே மாதிரி புட்கால் ரேஷியோ இஸ் கிரேட்டர் தென் 1, ரேஷியோ இஸ் எபோவ் 1 இருந்ததுன்னா இட் மீன்ஸ் இட் இஸ் இன் த பெசிமிஸ்டிக் மூவ். அப்படின்னாக்க பையிங் மோர் புட் ஆப்ஷன் தேன் த கால் ஆப்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்ததுன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் இறங்க போகிறது அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். இறங்க போகிறங்கிற இண்டிகேட்டர் கொடுத்தா அப்ப என்ன பண்ணணும், விற்று வாங்க வேண்டும். ஏறப்போங்கிற இண்டிகேஷன் கொடுக்கும் பொழுது வாங்கி விற்க வேண்டும். ஸோ இது ரெண்டும் தான் 2 டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். ஏன் இந்த புட்கால் ரேஷியோ முக்கியம், அதுவும் முதலீட்டாளர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்னு சொன்னோம் இல்லையா, இந்த புட்கால் ரேஷியோ நமக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட்டை ஒரு லோ ரேஷியோவா இருந்ததுன்னா ஒரு ஆப்டிமிசத்தையும், ஹை ரேஷியோவா இருந்ததுன்னா ஒரு பெசிமிசத்தையும் இண்டிகேட் பண்றது. அதாவது வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் உண்டான வழிமுறைகளை சொல்றதுனால, ஸோ இது இன்வெஸ்டர்ஸ்னுடைய ரிஸ்கை ஆன்டிசிபேட் பண்ணி எப்படி வியாபாரம் பண்ணலாம் என்பதனை சொல்கிறது என்று சொல்லலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ். ஸோ இந்த நம்ம புட்கால் ரேஷியோ மானிட்டர் பண்ணிட்டே இருந்தோம்னா மோர் ஒரு இன்ஃபார்ம்டு ஒரு டெசிஷன் கிடைக்கும். இப்போ இந்த ரேஷியோ ஸ்டெடியா ஏறிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அது என்ன சிக்னலை கொடுக்குது, மார்க்கெட் டவுன் டர்ன் ஆக போகுது அப்படிங்கிற சிக்னலை கொடுக்கக்கூடும். ஸோ அதனால ஒரு கன்சர்வேட்டிவா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றவங்க இதை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது மூன்றாவதாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த புட்கால் ரேஷியோ ஒரு இன்வெஸ்டர்ஸ்னுடைய ரிஸ்கை மேனேஜ் பண்ணுவதற்கு உபயோகமாக இருக்கக்கூடும். ஸோ ஒரு ரேஷியோவில் இந்த பேரிஷ் மார்க்கெட் இண்டிகேட் பண்ணும் பொழுது நம்ம என்ன மாதிரியான ஒரு ஹெட்ஜ் பொசிஷனை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதனை இதன் மூலியமாக நமக்கு தெளிவாக தெரியக்கூடும். ஸோ ஃபைனலி இந்த புட்கால் ரேஷியோங்கிறது ஒரு வேல்யூபிள் டூல்னே சொல்லலாம். ஸோ எதுக்குனாக்க மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணுவதற்கு, பிளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுடைய முதலீட்டாளர்களுடைய சென்டிமெண்ட் எப்படி இருக்கு என்பதையும் அதன் மூலியமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ நண்பர்களே, இந்த கைடை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங் பிளஸ் ஸ்விங் ட்ரேடிங்ல உங்களால பெட்டராக பண்ணக்கூடும். மேலும் நாளைய தினம் நாம் நமது சிறப்பு பதிவிலே இன்றைய தினம் வரக்கூடிய எக்ஸிட் போலுடைய இன்புட் பிளஸ் அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் என்பதை பற்றியான ஆல் த ஈவெண்ட்ஸை பற்றி பேச இருக்கோம். எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.